இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். ஆபரேஷன் சிந்தூரில் மத்திய அரசு பாகிஸ்தானுக்கு தகவல் வழங்கியது குறித்தும், சர்வதேச செலவாணி நிதியம் பாகிஸ்தானுக்கு கடனுதவி வழங்குவதை இந்தியா தடுக்க தவறியது தொடர்பாகவும் காங்கிரஸ் மத்திய அரசை நோக்கி கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் பற்றி பாகிஸ்தானுக்கு முன்கூட்டியே தகவல் தெரிவித்தது குற்றம் என்றும், இதனால் இந்திய விமானப்படைக்கு எத்தனை விமானங்கள் இழப்பு ஏற்பட்டது என்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேசிய வீடியோவை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்த ராகுல் காந்தி, ஆபரேஷன் சிந்தூர் குறித்த தகவலை பாகிஸ்தானுக்கு முன்பே தெரிவித்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சரே ஒப்புக்கொண்டிருக்கிறார். இதற்கு அனுமதி தந்தது யார்? இதனால் இந்திய விமானப்படைக்கு ஏற்பட்ட இழப்பு என்ன என்று ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். தாக்குதலின் முதற்கட்டத்தின் போது பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாகத்தான் ஜெய்சங்கர் பேசினார். ஆனால் அது தாக்குதல் தொடங்குவதற்கு முன்பே எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. At the start of the operation, we had sent a message to Pakistan saying we are striking at terrorist infrastructure. We are not striking at the military. So the military has an option of standing out and not interfering in this process. They chose not to take that good advice. அதேபோல் சர்வதேச செலவாணி நிதியம் பாகிஸ்தானுக்கு கடன் வழங்குவதை தடுக்க மோடி அரசு வலுவான எதிர்ப்பை பதிவு செய்யவில்லை என்றும், அமெரிக்காவின் அழுத்தத்துக்கு மோடி அரசு அடிபணிந்து விட்டது என்றும் காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. இதுகுறித்து காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் கூறுகையில், கடந்த மே 9 நடைபெற்ற சர்வதேச செலவாணி நிதியத்தின் நிர்வாக கூட்டத்தில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் அமெரிக்காவின் அழுத்தத்துக்கு அடிபணிந்து இந்தியா பங்கேற்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.